ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி பட்டியில் அக்னி சிறகுகள் 12வது நாள். அவ்யக்தவாணி டேட்டு 12/1/84. 12/1/84. இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன் இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன்னு அதை யார் ரெக்கக்னைஸ் பண்ணுவா? இதை கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். அவங்க அம்மா அப்பா நினைப்பாங்களா, இல்லை அவங்க கூட பிறந்தவங்க யார் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க இவங்க உண்மையிலே பெரிய மேத்தமெட்டிஷியன்னு? ஒரு கிரேட் மேத்தமெட்டிஷியனால் தான் இன்னொரு மேத்தமெட்டிஷியனை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஒரு பெரிய மியூசிஷியன் இருக்கார், யாருக்கு தெரிஞ்சுக்க முடியும் இவர் கிரேட் மியூசிஷியன்? ஒரு ஆடியன்ஸ் என்ன சொல்லணும், இவர் நல்ல மியூசிக் பண்ணுறாங்கன்னு சொல்லும். ஆனால் அவங்களோட கிரேட்னஸ் யாருக்கு தெரியணும், யார் உண்மையிலே கிரேட்டாக இருக்காங்க. அதே மாதிரி யார் இறைவனை கண்டுபிடிக்க முடியும்? இறைவனை யார் நல்லா தெரிஞ்சுக்க முடியும்? இறைவனை யார் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும்? யார் பாபாவுக்கு சமமாக ஆக போகிறாங்களோ அவங்க தான் பாபாவை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும், பாபாவை புரிஞ்சுக்க முடியும், அவர் யார், உண்மையிலே யார் அப்படின்னு. ஓம் சாந்தி. ஸோ இன்னைக்கு 12 டிசம்பர் 1984 அவ்யக்தவாணி விங்ஸ் ஆஃப் ஃபயரில் இன்னைக்கு 12வது நாள். அக்னி சிறகுகளின் 12வது நாள். இன்னைக்கு தந்தை சத்தத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர். அவர் இந்த சத்தமான உலகத்தில் வரார். அந்த தந்தை சத்தத்துக்கு அப்பாற்பட்டு உள்ளவர் இந்த சத்தம் நிறைந்த உலகத்தில் நம்ம குழந்தைங்களுக்காக வராங்க. எதுக்காக வராரு? அவங்க குழந்தைங்கள சத்தத்துக்கு அப்பாற்பட்டு கொண்டு போகிறதுக்காக வராரு. தந்தை சத்தத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர் இந்த உலகத்தில், சத்தம் நிறைந்த உலகத்தில் வந்திருக்காரு. எதுக்கு? நம்ம குழந்தைங்களை சத்தத்துக்கு அப்பாற்பட்டு கொண்டு போகிறதுக்காக. தந்தை சத்தம் இல்லாத உலகத்துல இருந்து இந்த சத்தம் நிறைந்த உலகத்தில் நம்ம குழந்தைங்கள சத்தத்துக்கு அப்பாற்பட்டு கொண்டு போகிறதுக்காக வந்திருக்கார். ஏன் அவர் நம்மளை திருப்பி கொண்டு போக நினைக்கிறாரு? ஏன்னா அவருக்கு தெரியும். ஏன்னா பாபா என்ன விரும்புகிறாருன்னா, நம்ம அந்த உண்மையான அமைதி, சந்தோஷம், உண்மையான வீட்டை அனுபவம் பண்ணணும். அது எப்போ கிடைக்க முடியும்னா, எப்போ நம்ம சத்தத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கோமோ அந்த உயர்ந்த ஸ்திதியில் நிலைச்சி இருக்கணும். அப்போ இதெல்லாம் அனுபவம் பண்ண முடியும். அப்போ நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்போ நம்மளும் பாபாவுக்கு சமமான அந்த ஸ்திதி அனுபவம் பண்ண முடியும். அதுதான் நம்மளுடைய உண்மையான பர்ஃபெக்ட் சம்பூர்ணமான ஸ்டேஜ். உலகத்தில் நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுறாங்க சத்தத்துக்கு அப்பாற்பட்டு போகிறதுக்காக. ஆனால் அவங்களால பண்ண முடியுதா? ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே அமைதியின் ஸ்வரூபம் தான். நம்ம அமைதி கடலோட குழந்தைங்க. நம்ம மாஸ்டர் அமைதி கடல். ரொம்ப அழகான ஒரு டீப்பான லைன் பாபா சொல்கிறாரு, அந்த உயர்ந்த ஸ்திதியில் நிலைச்சிருங்க. நான் அமைதி ஸ்வரூபம். அமைதி ஸ்வரூபம் எங்கே இருக்கணும்னா, இந்த சத்தமான உலகத்தில் இருந்துக்கிட்டே அந்த ஸ்டேஜில் இருக்கணும். உங்களை சுற்றி எவ்வளோ சவுண்ட் இருந்தாலும் நீங்கள் அந்த அமைதி கடல் ஸ்வரூபமாக ஆயிடணும். நான் தான் அமைதின்னு மாறிடணும். ஸோ நம்ம இது மேலே நம்ம தியானம் பண்ணலாம். ஒரு நிமிஷம் பாபா சொன்ன இந்த வார்த்தையை வச்சு நம்ம மெடிடேஷன் பண்ணலாம்.
எல்லோரும் நல்லா ஸ்ட்ரைட்டாக அலர்ட்டாக உட்காந்துக்கலாம். உங்கள் முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். பாருங்கள், ஒரு ரெட் கலர் வானம். அந்த வானம் ஃபுல்லாக நட்சத்திரங்கள். ஒரு வித்தியாசமான வானம், அது செவ்வானம். அங்கே நிறைய சின்ன சின்ன நட்சத்திரங்கள் ஜொலித்துட்ருக்கு. ஆனால் அந்த இதில் ஒரு ஸ்டார் இருக்குது, அது ரொம்ப பிரகாசமாக ஜொலிக்குது. அதுதான் என்னுடைய சுப்ரீம் தந்தை, அமைதி கடல் அவர். இந்த வானத்தில் எவ்வளோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு நட்சத்திரம் பாபாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அதான் நான் மாஸ்டர் அமைதி கடல். அதான் என்னுடைய உண்மையான வீடு. சத்தத்துக்கு அப்பாற்பட்ட உலகம், சவுண்ட் இல்லாத உலகம். அங்கே பாபாட்டேருந்து என் மேலே கோல்டன் ரேஸ் ஃபால் ஆகுது. அமைதிக்கான அந்த கோல்டன் கிரணங்கள் என் மேலே படுது. நான் தான் அமைதி. இப்போ உங்களை பாருங்கள், இந்த ரூமில் நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்களோ அங்கே பாருங்கள். இந்த உடலுங்கிற அந்த ரூமில் நான் உட்காந்துருக்கேன். நான் ஆத்மா இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன். நான் அமைதியின் சொரூபமாக இருக்கின்றேன். அந்த அமைதி உங்கள் மூலியமாக பரவுறதை ஃபீல் பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த அமைதி போதும். உங்களை பாருங்கள், நான் ஒரு பிஸியான ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். பிஸியான ஒரு ரோட்டு வழியாக போயிட்டுருக்கேன். அங்கே 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. அங்கே காரோட சத்தம் இருக்குது, பைக்கோட சத்தம், ஹார்ன் சத்தம். ஆனால் நான் அங்கே ஒரு கார்னரில் நிற்கிறேன். சம்பூர்ண அமைதி ஸ்வரூபத்தில் இருக்கேன். எதுவுமே என்னை எஃபெக்ட் பண்ணுறதில்ல. நான் எதுவுமே என்னை எஃபெக்ட் பண்ணுறதில்ல. இந்த ட்ராமாவில் நடக்கிற இந்த சீனில் நான் எஃபெக்ட் ஆகலை. நான் அமைதியின் ஸ்வரூபமாக இருக்கேன். இந்த சத்தமான உலகத்தில் நான் சவுண்ட்லெஸ்ஸாக இருக்கேன். ஓம் சாந்தி. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, உங்கள் ஸ்வரூபத்தில் நான் அமைதி ஸ்வரூபங்கிற அந்த ஸ்திதியை மீண்டும் மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து பாபா ஒரு கேள்வி கேட்குறாரு. ஸோ இந்த ப்ராக்டிஸ் ஒரு செகண்டில் பண்ணுறீங்களா? சவுண்ட்லெஸ், சத்தத்தில் வரணும், சத்தத்துக்கு அப்பாற்பட்டு போயிடணும் ஒரு செகண்டில். பாபா சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் கர்மேந்திரியங்களுக்கு மாஸ்டர், நீங்கள் உங்கள் கர்மேந்திரியங்களுக்கு ராஜா. அதான் நீங்கள் எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ தான் இந்த கர்மத்தில் வரணும். கர்மம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுலேருந்து அப்பாற்பட்டு கர்மாத்தி ஸ்டேஜுக்கு போயிடணும். இதில் எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? கண்ட்ரோலிங் பவர் அண்ட் ரூலிங் பவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாபா சொல்கிறாரு, எது கஷ்டமாக இருக்குன்னா, மக்களுக்கு உலகத்துக்கு எது கஷ்டமாக தெரியுதோ அது நமக்கு ஈஸி. உலகம் கன்ஃபியூஷனில் இருக்குது. ஆனால் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கோம். நான் யார், என்னுடைய தந்தை யார். ஏன்னா நம்ம இதை புரிஞ்சுருக்கோம். நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பாபா சொல்கிறாரு, எப்படி நடக்கும் அப்படின்லாம் யோசிக்காமல் அதை இப்படி நடக்கும் அப்படின்னு. உதாரணத்துக்கு இதெல்லாம் நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, பாபா என்ன சொல்கிறார், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் நம்ம எப்படி இதெல்லாம் பண்ண முடியும், நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இப்படி தான் ரீச் ஆகும், ஒரு செகண்டில் ஒரு சங்கல்பம் பண்ணோம், பாபாட்ட போயிட்டோம். ஸோ இதை தான் நம்ம எப்படி பண்ணோன்னா, எப்படி பண்ணுறதுன்னு வந்துச்சுன்னா அதை இப்படி பண்ணும். இப்போ இன்றைக்கி ஹோம்ஒர்க் சில கொஷின் அனுப்புகிறோம். எப்படி நான் என் வழியை ஜெயிப்பேன், எப்படி நான் எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன், அதுக்கு சொல்யூஷன் எப்படி தருவோன்னா, இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம், இப்படி தான் நான் எல்லாத்தையும் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு. அடுத்து பாபா சொல்கிறாரு, அனுபவம் பண்ணுங்க. நேற்று நான் எப்படி இருந்தேன், இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன்,
முதல்ல கடவுள் எப்படி கூப்பிடணும், கடவுளே கடவுளேன்னு அப்படின்னு துக்கத்தில். இப்போ நம்ம எப்படி கூப்பிட்றோம், ஆஹா இனிமையான பாபாவே. முதல்ல அவரை கடவுள்னு கூப்பிட்டுட்டு இருந்தோம், இப்போ நம்ம அதிகாரத்தோடு கூப்பிடுறோம், ஆஹா என்னுடைய அன்பான தந்தையே அப்படின்னு. இப்போ தந்தைன்னு கூப்பிடுறோம். முதல்ல நம்ம என்ன நினச்சோம், கடவுள் ரொம்ப தூரத்தில் இருக்கார், அது அவர் அடையணுன்னா பல ஜென்மம் எடுக்க வேண்டியதாக இருக்கும், அவருக்கு சமமாக ஆகிறது இல்லை, அட்லீஸ்ட் அவரோட ஒரு செகண்ட் தரிசனத்துக்காக நம்ம பல ஜென்மம் எடுக்கணும்னு. ஆனால் இப்போ நம்ம எவ்வளோ பக்கத்தில் வந்துட்டோம், எவ்வளோ ஈஸியாக நம்ம பாபா கூட இருக்கோம், அவரை நினைவு செய்கிறோம். பாபா எல்லாமே ஈஸியாக்கி கொடுத்துட்டார் நமக்காக. அடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஞாபகார்த்தத்தை பற்றி பேசுகிறார். 2 ஞாபகார்த்தம் பார்க்குறோம். ஒன்று கீதா, ஒன்று பாகவத்கீதா. பாபா ஒரு சுப்ரீம் சிங்கர், அவருக்கு பாடுறதும் பிடிக்குது, அவர் நமக்காக பாடுறது பிடிக்குது. ஸோ அவர் நமக்காக பாடுற பாட்டு என்னன்னா, இந்த பாட்டு தான் கீதாங்கிற ரூபத்தில் ஞாபகம் இருக்கும். அதை கேட்டு நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம், கடவுள் நமக்காக பாடுறார், அப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம், நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம், நம்ம அந்த அதீந்திரிய சுகத்தை அனுபவம் பண்ணுறோம். இந்த அனுபவங்கள், இந்த சந்தோஷத்தின் அனுபவங்கள், கடவுள் எனக்காக பாட்டு பாடுறாரு, நான் எவ்வளோ பாக்கியசாலி, இது எப்படி ஞாபகம் வச்சுருக்காங்க, பாகவத்கீதாங்கிற ரூபத்தில். ஸோ பாபா கேட்குறாரு, நீங்கள் நான் அவ்வளோ பாக்கியசாலின்னு அனுபவம் பண்ணுறீங்களா, பகவான் எனக்காக பாடுறாரு. அவரே ஆன்சர் பண்ணுறாரு, எல்லாரும் அந்த மாதிரி அனுபவம் பண்ணுறதில்ல, கொஞ்சம் பேர் தான் இதை அனுபவம் பண்ணுறாங்க அப்படின்னு. இவ்வளோ கோடி மக்களில் கொஞ்சம் பேர் தான் இந்த மாதிரி அனுபவம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ அனுபவி மூர்த்தி ஆகுங்க. ஒவ்வொரு வார்த்தையும், பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவம் பண்ணுங்க. பாபா கூட எல்லா சம்பந்தத்தையும் அனுபவம் பண்ணுங்க. பாபாட்டேருந்து எல்லா சக்தியும் அனுபவம் பண்ணுங்க. பாபாட்டேருந்து எல்லா குணங்களை அனுபவம் பண்ணுங்க. இதை செக் பண்ணி பாருங்கள். நான் யார்கிட்ட ஒரு குணத்தை பற்றி பேசுகிறேன்னா, அதை என்னோடய அனுபவத்தோடு பேசுகிறேன்னா, இல்லை ஜஸ்ட் என் ஒரு நாலேஜை வச்சு தான் சொல்கிறேன்னா, நான் இந்த 7 days கோர்ஸ் பண்ணேன், இதில் இந்த 8 சக்தின்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அப்படியே நான் சும்மா சொல்கிறேன்னா, இல்லை நான் அது உண்மையிலே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்னா, என் வாழ்க்கையில் வர ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் அதை யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நான் ஒவ்வொரு குணத்தோட ஆழத்தை அனுபவம் பண்ணியிருக்கேன்னா, பாபா சொன்ன ஒவ்வொரு விஷயத்தை ஆழமாக அனுபவம் பண்ணியிருக்கேன்னா, அதனால தான் பாபா சொல்கிறாரு, அனுபவம் 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 பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பாபா குணங்களை பற்றி சொல்கிறாரு. அதை விதவிதமான நகைகளை வச்சு சொல்கிறாரு. குணங்கள் இந்த ஜுவல்லரி மாதிரி, இந்த நகை இதெல்லாம் என்ன பண்ணுது, நம்ம அழகு அதிகரிக்குது. அதே மாதிரி தான் குணங்களும், அதுவும் நம்மளை அலங்கரிக்குது, ஆத்மாவை அலங்கரிக்குது. மக்கள் என்ன பண்ணுவாங்க, விதவிதமான ஃபங்க்ஷனுக்கு விதவிதமான ஜுவல்லரி போடுவாங்க. ஒர்க்குக்கு போகிறாங்கன்னா லைட்டாக போட்டுப்பாங்க, கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க நிறைய கிளாமராக அந்த மாதிரி நகைகள்லாம் போட்டுப்பாங்க, ஹெவி ஜுவல்லரி போட்டுப்பாங்க, அவங்க கோல்டு டைமண்ட் இதெல்லாம் காமிப்பாங்க. அதே மாதிரி பாபா சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி பாபா இங்கே சொல்கிறாரு, சரியான நேரத்தில் சரியான குணங்களை வெளிப்படுத்துங்க. இப்போ யாரோ ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டமான டைம் அவங்க லைஃப்பில் போயிட்டுருக்கு, அவங்களுக்கு என்ன நகை கொடுப்பீங்க? அவங்களுக்கு டாலரன்ஸ், பொறுமை, அவங்களுக்கு சகயோகங்கிற அந்த நகை, இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, அப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன ஜுவல்லரி கொடுப்பீங்க? சகயோகத்தோட கம்பேஷன், கருணை அவங்களுக்கு கொடுக்கணும். நான் என்ன கொடுக்கலாம் அது இம்பார்ட்டண்ட் இல்லை, அவங்களுக்கு என்ன தேவை அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நான் கொடுக்குறேன். என்னால் ஒருத்தவங்களை மன்னிக்க முடியுதா, ஒருத்தவங்க மன்னிக்க வேண்டிய நேரத்தில் நான் மன்னிக்கிறேன்னா அது வைரத்துக்கு சமம். ஸோ இப்போ இந்த குணங்கள்லாம் முத்து வைரத்துக்கு சமம். இப்போ உங்கள்கிட்ட முழு செட் இருக்குது,
உங்கள்கிட்ட நெக்லஸ் இருக்குது, பிரேஸ்லெட் இருக்குது, தோடு இருக்குது, விதவிதமான ஜுவல்லரிஸ் பாபா உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த குணங்கள்ங்கிற அந்த ஜுவல்லரிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு குணத்தில் சம்பூர்ணமாய் சொல்லணும்னா இதோட சொரூபமாக இருக்கணும். அது கூடவே வந்து எல்லா குணத்தோட பேலன்ஸாக இருக்கணும். எல்லா குணங்களோட நிரம்பி இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ குணங்கள் நமக்கு ஞாபகம் இருக்குன்னு. எல்லாரும் வந்து ஒவ்வொரு குணம் சொல்லலாம், ஆனால் அதை வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க அங்கே முன்னாடி உட்காந்துருக்க ஆடியன்ஸ்ட்டு கேட்குறாங்க, எல்லாரும் ஒவ்வொரு குணங்கள் சொல்லுங்கள், ஆனால் சொன்னதே மறுபடியும் சொல்லக்கூடாது. லவ், பியூரிட்டி, பீஸ், ஹாப்பினஸ். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு குணங்கள் சொல்கிறாங்க. ஆனந்தம். ஸோ உலகத்தில் என்ன நடக்கும், நாளுக்கு நாள் ஆகும்போது அந்த ஜுவல்லரி வந்து அதோட வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாகும், அது அவ்வளோ ஷைன் போக ஆரம்பிக்கிறோம். ஆனால் இங்கே நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட ஷைன் அதிகரிக்கும். அதான் பாபா இங்கே சொல்கிறார். அப்புறம் இன்னும் அதிகமாகவும் கிடைக்கும். ஜுவல்லரி அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மக்கள் நினைப்பாங்க. இப்போ வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம குணங்களில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, எல்லாருக்குள்ளாரையும் உள்ள குணங்களை பாருங்கள். அப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அந்த குணங்கள் வந்து நம்ம எல்லாருக்குள்ளாரையும் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் கிடைக்கிது. அடுத்த அலங்காரம். இப்போ இந்த உடலை எந்த ஜுவல்லரியால் டெக்கரேட் பண்ணும்? குணங்கள்ங்கிற அந்த ஜுவல்லரியால். அப்புறம் பாபா சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு நகை செய்கிறவர் கூட, ஜுவல்லர்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவர் கூட கனெக்ட் ஆகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு ஜுவல்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து பாபா சொல்கிறாரு, இந்த குணங்களை தானம் பண்ணுங்க. சில நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட நகை வந்து அவங்க வந்து ஜென்ரேஷன்ஸ்க்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த ராயல் ஃபேமிலியில் அந்த மாதிரி நடக்கும். அவங்க அம்மா அப்பா யூஸ் பண்ணதை அவங்க பசங்களுக்கு தருவாங்க, அவங்க வந்து அவங்க பசங்களுக்கு தருவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த குணங்களை வந்து தானம் பண்ணணும். ஒருத்தவங்க வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க, என்ன குணம் அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம்? ஒருவேளை ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனில் ஆங்ஸைட்டியில் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு என்ன குணம் நம்ம கொடுக்கலாம்? காம்னஸ். உங்களோட அந்த அமைதி அவங்கள சாந்தப்படுத்தும். அவங்களுக்கு போய் நீங்கள் சொல்லணுன்னு தேவையில்ல, அமைதியாக இருங்க, பேசாதீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் எந்த வேலை செய்யணும்னு தேவை. ஆனால் நீங்கள் அதே ஸ்வரூபத்தில் இருந்தீங்கன்னா, அமைதியாக ஸ்வரூபமாக இருந்தீங்கன்னா, அது வந்து அந்த ஆத்மாவுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் வந்து குணத்தை பாஸ் பண்ணுறது. எப்படின்னா, முதல்ல நம்ம அந்த அமைதி ஸ்வரூபத்தில் நிலைச்சி இருக்கும்போது. அடுத்து பாபா சொல்கிறாரு, மகாதானி ஆகுங்க. நீங்கள் வந்து தானி, அதனால் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது எதுவும். ஸோ அந்த மாதிரி இருந்தோன்னா நம்ம மற்றவங்களோட குறையிலேருந்து பாதிக்கப்பட மாட்டோம். அடுத்து பாபா வந்து டபுள் ஃபாரினர் சந்திக்கிறாரு. பாபாவுக்கு வந்து டபுள் ஃபாரினர் மேலே அன்பு இருக்குது. ஏன்னா அவங்க தூரதிருஷ்டியாக இருக்காங்க, அந்த தந்தையை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரண்டர்னா என்ன அர்த்தம்? பாபாவுக்கு சமமாகிறது. நம்ம இன்றைக்கி பாபா ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் எல்லாம் விட்டில் பூச்சி ஆகிருக்கீங்க, தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. எதுக்காக வந்திருக்கீங்க? பாபாட்ட சரண்டர் ஆக வந்திருக்கீங்களா, இல்லை சும்மா ஜஸ்ட்டு சுற்றுறதுக்காக வந்திருக்கீங்களா? இதை பற்றி நம்ம சிந்திக்கணும். ஆனால் நான் கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணுறேன்னா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன்னா, அப்புறம் மறுபடியும் வாங்கிக்கிறேன்னா? இங்கே பாபா சொல்கிறாரு, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, பாப்தாதா உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காரு. பாபா வந்து ஒரு பவர்ஃபுல்லான தாட்ஸ் தராரு. நான் பாபாவுக்கு சொந்தமானவன், பாபா என்னுடையவர், பாபா எனக்கு சொந்தமானவர். அடுத்து பாபா சொல்கிறாரு, உங்களோட குறைகளை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, இல்லைனா இன்னும் வீக் ஆகிடுவீங்க. மாயா வந்து
யார் வீக்காக இருக்காங்களோ அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்குது. மாயா 2 ரூபத்தில் இருக்குது. ஒன்று வேஸ்ட் தாட்ஸு இல்லை வீக் தாட்ஸ். அப்போ இந்த வேஸ்ட் தாட்ஸ்லேருந்து நம்ம தூரமாக இருக்கலாம். எப்படி மாயா அட்டாக் பண்ணுது? மாயா ரொம்ப லைட்டான ஃபார்மில் ட்ரை பண்ணுது. அப்போ கதவு திறந்து பார்த்தா அது கம்ப்ளீட்டாக அட்டாக் பண்ணுது. அடுத்த பாபா சொல்கிறாரு, நீங்கள் வீக்கான சொல் கிடையாது, நீங்கள் பவர்ஃபுல்லான சொல். ஏன் நீங்கள் பவர்ஃபுல்னால் நீங்கள் வந்து மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டியோட குழந்தை. அடுத்து பாபா சொல்கிறாரு, மதுபன் வந்து மிகப்பெரிய யக்ய குண்டம். ஸோ அதனால் இங்கே வரீங்கன்னா ஏதாவது ஒரு குறையை இங்கே விட்டுட்டு போங்க. பாபா அப்புறம் உங்களுக்கு வெற்றி திலகம் தராரு. லாஸ்ட்டாக இதை முடிக்கலாம். கடைசியாக பாபா சொல்கிறாரு, நீங்கள் பாபாவுக்கு சம்மா ஆகுங்க, பாபாவை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு குழந்தை இருக்காங்க. கடைசியாக பாபா சொல்கிறார், பாபாவுக்கு சமமாக ஆறுங்க. ஏன்னா ஒரு குழந்தை வளர்கிறாங்கன்னா அவங்க வந்து நிறைய அடல்ட்ஸோட வளர்கிறாங்க. அவங்க ஒரு அடல்ட் மாதிரி வேலை செய்வாங்க. அவங்க குழந்தைங்களோட கம்பெனியில் இருந்தாங்கன்னா அவங்க கார்ட்டூன் பார்க்குறாங்க, சின்சான் பார்க்குறாங்க. அவங்க வளர்ந்தா கூட எப்படி நடந்துப்பாங்க? குழந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க. ஸோ யார் கூட வளர்கிறாங்களோ அது இம்பார்ட்டண்ட். ஸோ இதான் நம்ம ரியலைஸ் பண்ணணும். நானும் இப்போ வளர்ந்துட்டுருக்கேன். நான் யார் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன்? அப்போ வந்து நான் பாபாவுக்கு சமமாக ஆகணும்னு அப்போ எப்பயுமே நான் பாபாவோட தொடர்பில் இருக்கணும். பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணும். அப்போ என் மைண்டில் என்ன ஓடிக்கிட்டே இருக்கணும்? நான் அவரோட தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த உயர்ந்த ஸ்திதி அனுபவம் பண்ணணுன்னா சதா பாபாவோட சங்கத்தில் இருக்கணும். எப்படி நம்ம பாபாவை ஃபாலோ பண்ணுறது? அப்போ அவர் எப்படி பார்க்குறாரோ அந்த மாதிரி நான் பார்க்கணும். அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரோ அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணணும். அவர் எப்படி தெரிஞ்சுக்கிறாரோ அந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்கணும். அவர் எப்படி யோசிக்கிறாரோ அந்த மாதிரி நான் அவர் என்ன செய்கிறாரோ அதை தான் நான் செய்யணும். ஸோ என்னோட ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் அது எல்லாமே பாபா மாதிரி இருக்கணும்.